அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டினுடைய ஆணி மாத ராசி பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆணி மாதத்தில் அதுவும் குறிப்பாக மேஷ ராசியினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி அன்பர்களை பொறுத்தளவில் இந்த ஆணி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைய இருக்குது. விசுவாவசு வருடம் ஜூன் 15ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரையிலான இந்த ஆணி மாதத்தில் மேஷ ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும், எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும், அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மேஷராசி அன்பர்களினுடைய திருமண வாழ்க்கை, கல்வி, ஆரோக்கியம், தொழில், குழந்தை பாக்கியம் இருக்குமா, இதெல்லாம் பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். உத்தராயணத்தின் 6வது மாதம் கடைசி மாதம்தான் ஆணி. பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களின் மாற்றத்தை வைத்து தான் கணிக்கப்படுது. அப்படி இருக்கையில் சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்றதை வச்சு தான் மாதத்தை நிர்ணயம் செய்கிறோம். இந்த ஆணி மாதத்தில் மேஷ ராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் புதன், குரு, சூரியன் ஆகிய 3 கிரகங்களும், சிம்மத்தில் செவ்வாய், கேது ஆகிய கிரகங்களும், கும்ப ராசியில் சனி, ராகு ஆகிய 2 கிரகங்களும் இருக்குது. மொத்தத்தில் இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களுமே அடங்கி இருக்குதுங்க. நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தையுமே வெளிநாட்டு சக்திகள் எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் நாம் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஜூன் 22ஆம் தேதி புதன் மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு போகிறாரு. 29ஆம் தேதியில் சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சி செய்கிறாரு. இந்த ஆணி மாதத்தில் இவை இரண்டுமே பெரிய கிரக மாற்றமாக இருக்க போகுது. மற்றபடி அனைத்து வருட கிரகங்களும் அந்தந்த இடத்துல தான் இருக்குதுங்க. இந்த ஆணி மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் அமைய இருக்குதுங்க. செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால விசேஷமான காலகட்டமாக இருக்கும். 1, 5, 9ஆம் இடம் என்பது மகாலட்சுமி யோகம் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்படி இருக்கையில் இந்த இடத்துல ராசிநாதனோ 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ இருந்தால் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மேஷராசி என்பர்களுக்கு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. குழந்தைகள் மூலமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மேஷராசி என்பர்களுக்கு இது நிச்சயம் அமையும். உங்களுடைய அபிலாஷைகள் அனைத்தும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறும் வாய்ப்பும் கூட உண்டாகும். 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்குங்க. குழந்தை பாக்கியம் பொறுத்தளவில் இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாமல் நீண்ட நாட்களாக காத்திருந்தவங்களுக்கு கூட குழந்தை பிராப்தம் உண்டாக வாய்ப்பு இருக்குது. ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் தடையாகி கொண்டு இருந்தவங்களுக்கு கூட திருமண பாக்கியம் நிச்சயமாக கை கூடுங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டமாக இந்த ஆணி மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. வருட கிரகங்கள் அனைத்துமே இந்த மாதத்தில் சாதகமாக இருக்கிறது காலகட்டமாக உங்களுக்கு அமைந்திருக்கு. சனியும் ராகுவும் சேர்ந்து 11ஆம் இடத்துல இருந்தால் தொழிலில் அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்றங்கள் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும். மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களில்
சூரியன் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடந்து முடியக்கூடிய காலகட்டமாக இந்த ஆணி மாதம் அமைய போகுது. பெரிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வந்து உண்டாகக்கூடிய காலமாக அமையும். 5ஆம் அதிபதி 5க்கு 11 இருக்கிறதுனால பெரிய புகழை ஏற்படுத்தி கொடுக்கும் காலமாக இது அமையும். எழுத்து பணி, கலைத்துறை, மருத்துவர்கள், இரத்த சம்பந்த விஷயங்கள் அந்த மாதிரி பார்க்குறவங்க, மண், இரும்பு தொழில் இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே ஏற்றம் நிறைந்த காலகட்டமாக இது நிச்சயம் அமையும். ராசியில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறதுனால குடும்பத்தில் சீரான அமைதி இருக்குங்க. ஜூன் 29ஆம் தேதி வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் போவது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விசேஷமாக இருக்கும். இதன் மூலமாக தனஸ்தானாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சமே இருக்காதுங்க. ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்குங்க. பேச்சினால் அனைவரையுமே கவரக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு உண்டாகுங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கும் புதன் 4ஆம் இடத்துல போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தையும் வெற்றியே ஏற்படுத்தும். முயற்சிகள் அனைத்தும் நல்ல பலன்களை கொடுக்கும். ஜூலை 6 முதல் 8 வரையிலான காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது. மேஷராசி அன்பர்களை பொறுத்தளவில் மிகுந்த ஏற்றமான காலகட்டமாக இது அமைய இருக்குது. உங்களுடைய அபிலாஷைகள் அனைத்துமே நடந்தேறக்கூடிய காலகட்டமாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமைய போகுது. நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடந்தேறும். அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு வந்து சேரக்கூடிய நிலை வந்து இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். தந்தை வழியிலான உங்களுக்கு ஏற்றமும் நற்பலன்களும் உண்டாக வாய்ப்பு இருக்குதுங்க. பண வரவிற்கு பஞ்சமே இருக்காதுங்க. இந்த மாதத்தை பொறுத்தளவில் தொழிலில் அபிவிருத்தியும் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும். மேஷராசி என்பவர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பக்கத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி ஆலயத்துக்கு சென்று தட்சிணாமூர்த்தி சாமியை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நடந்தேறுங்க. நன்றி, வணக்கம்.